வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. நீங்க பச்சரிசி மாவு இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கையில பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இத நம்ம கையில நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா போட வேணாம், நல்லா சின்ன சின்னதாவே போடுங்க. இது மாதிரி நல்ல சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சு அதுல 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க. கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், பால் கொதி வரட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். உங்க தேவைக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்திக்கலாம். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம அடுப்புல வச்சு அப்படியே லைட்டா கரைச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பால் கொதி வந்துருச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை ஒவ்வொன்னா எடுத்து போட்டுடலாம். இப்படி ஒன்னொன்னா போடலாம். ஒன்னா போட்டோம்னா எல்லாம் ஒட்டுக்கா போட்டோம்னா எல்லாமே ஒட்டிக்கும். அதனால தனித்தனியா எடுத்து போடுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். எதுவும் கிளறி எல்லாம் விட வேணாம். ஏன்னா கிளறி விட்டோம்னா எல்லாம் உடஞ்சிரும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா இதாகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா லைட்டா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டிட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூட நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டா சூடு ஏறணும்னு போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ சூடு ஏறிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பால் கொழுக்கட்டை இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.